இப்போ இந்த பட்டிமன்றத்தின் தலையெழுத்தே மழை வந்து மாத்திருச்சு. நம்மெல்லாம் எப்போ வந்தோம்? 6:15 வந்துட்டோம். வடையும் சாப்பிட்டாச்சு. வருவாய்த்துறையினர் மிக சிறப்பாக கவனித்தார்கள். உண்மையிலே அதை பாராட்டணும். ஏன் இங்க வர முடியல? இவங்க 2 பேர் கையிலையும் தானே இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நனைஞ்சுக்கிட்டே போறோம். வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப மட்டும் கொடை கொண்டு வான்னு காத்திருந்தீங்களே, இப்போ நம் வாழ்க்கை நம் கையில். இப்போ வரும்போது கொடையோடையில வந்திருக்கணும். இந்த வண்டிக்குள்ள இருந்துட்டு கொடையை கொண்டாங்க. ஏன் கேட்டீங்க? என்னையா நாங்கெல்லாம் விவரம் இல்லாத ஆளுக மாதிரியே. இது ராஜகுமார் இந்த தள்ளு வண்டி கடையை ஒருத்தன் தீ வச்சிருக்கான். அவன் போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவானா, கறிக்கட்டை எடுத்து எழுதியிருக்கான், நாளைக்கு இங்கு கடை நடைபெறும். ஏற்கனவே இருந்ததே எரிஞ்சு கிடக்கு. இருந்த கடை எங்க போச்சு? அது அவன் கையில இருந்ததா இன்னொருத்தன் கைக்கு போச்சா? இவர் சொல்ற கதையை பாருங்க. இருந்த கடையை ஏன் எரிச்சான்னா, அங்க ஏற்கனவே கடை போட்டவங்களுக்கெல்லாம் பிசினஸ் டல் ஆயிடுச்சா. அப்படின்னா ஏற்கனவே கடை போட்டவங்களோட பிசினஸ் யார் கையில இருந்தது? தள்ளு வண்டி கையில இருந்ததா இல்லையா? என்னங்க, அதனாலதானுங்க அவன் எரிச்சான். இதுக்கு ஒரு கதை. இதை சொல்றதுக்கு ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறாரு. இவருக்கு வடையும் காப்பியும். என்னத்த சொல்ல? அவரு அன்புநாதன் சார் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நினைத்தால் புலிப்பாலையே கொண்டு வருவார்கள். அவங்க கொண்டு வருவாங்க. ஐயா, புலி வேணுமே. புலி இருந்தா தானே புலிப்பால், இல்லாட்டி எலிப்பால் தான் கொண்டு வர முடியும். புலி வேணும்ல. அப்போ புலிப்பால் தேடுறவங்களுக்கே புலி வேண்டி இருக்குல்ல. இதைத்தாங்க எங்க அணியில சொல்றோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? புத்தக கண்காட்சி வச்சிருக்கிறோம். இதோ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கூட்டிட்டு வரலாம். ஏன்னா அவங்க வந்துடுவாங்க, வேற வழி கிடையாது. பொதுமக்கள் வாங்கணுமா இல்லையா? இல்லாட்டி இது திருவிழாவாக இருக்குமா? இந்த திருவிழாவின் வெற்றியே வாங்குகிற பொதுமக்களின் கையில் தான் இருக்கிறது. என்ன நீங்க எல்லாம் நம்ம அடுத்த கடையை திறந்து வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட பட்டினத்தார் என்ன சொன்னாரு? கடை விரித்தேன், கொள்வார் இல்லை, கட்டிவிட்டேன். அப்படின்னா கடை விரிக்கலாம். நீங்க வாங்குகிறவர்கள், கொள்பவர்கள் இருந்தால் தானையா உங்களுக்கு வெற்றி வரும். இதுதாங்க எங்க கட்சி. அவங்க 2 பேரும் இந்த பயல்களை மோட்டிவேஷன் டாக். தண்ணியா அவங்களுக்கா? பாருங்க, ஒரு தண்ணி கூட இன்னொருத்தர் தான் கொடுக்க வேண்டிய. என் வாழ்க்கை என் கையில், தண்ணீர் லாரியோட நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களா? நம்ம உண்மையிலே சொல்றேங்க, நாம நிம்மதியா இருக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒழுங்கா இருக்கணும். வேற வழி. நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். நடு ராத்திரியில மாடியில இருக்கிறாள் டம்முன்னு ஒரு இதை போடுது. நமக்கு அப்பதான் தூக்கம் வருது. அவங்க அந்நேரம் குண்டு விளையாடுறாங்க. ஏதோ இரும்பு குண்டு உருளுது. என்ன செய்வீங்க நீங்க? சண்டைக்கு போக முடியுமா? உலகமே ஒருத்தர் சார்ந்து இருக்குங்க. அதுதான் உண்மை. ராஜகுமாருக்கு தெரியும். ஆனா அவர் இந்த மாணவர்கள்ட்ட பேசுவார்ல, நீ உட்கார்ந்து இருக்கிறாயா எழு, எழுந்தாயா நட, நடந்தாயா ஓடு, ஓடுகிறாயா பற. அப்படியே எங்க போவா? பறந்து அப்படியே போயிடுவானா? இதெல்லாம் சின்ன பையலுக்கு சொல்ல வேண்டியது. அவ வாழ்க்கையில நொந்து கிடக்கா. இந்த உள்ள உட்கார்ந்தாலும் எந்திரிச்சு போகணும்னா 10 பேரை தாண்டி போகணும். ஒரு விஷயம் பாருங்க. இப்ப நடுவுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அவர் போகணும்னு நினைக்கிறாரு. அவர் எழுந்து போறது யார் கையில இருக்கு? அவர் கையிலயா இருக்கு? 10 பேரை கடந்து ஐயா அவரு உட்காரியா, இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிடுவாரு. ஐயா 9 மணினா 9 மணிக்கு முடிச்சிடுவாரு. அவர் உட்கார வைப்பாரா இல்லையா? என்ன ஐயா நீங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. விவேகானந்தர், ராஜ்குமார் சொன்னார், விவேகானந்தர் உலகளாவ இந்திய பெருமையை எடுத்து சென்றவர், இந்து சமயத்தை கொண்டு சென்றவர். ஆனா அவரை அடையாளம் கண்டது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற ஒருவர் இல்லை என்றால்
விவேகானந்தர் என்கிற ஒருவரை கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் உண்மை. அவர் தானே குரு. இப்போ குரங்கு துரத்துச்சா அவர் ஓடாம திரும்பி பார்த்தாரா? ராஜகுமார குரங்கு துரத்துதுன்னு வைங்க. குரங்கு இல்லை, குரங்குகள். அதெல்லாம் விடுங்க. ராஜகுமார் ராஜபாளையத்தில் இருக்கிறாரு. ராத்திரி இவர் வீட்டு வாசல்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவஸ்தாது, யோ பேச்சாளர் வாயா வெளிய, இன்னமோ பேசுறிய, இப்ப என் முன்னாடி வந்து நில்லுன்னு கேட்கிறான்னா இவர் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை. அவன் கையில கத்தி வச்சிருக்கான். இவர் 2 கத்திரிக்காயை தூக்கிட்டு போய் அதை வச்சு இதை நறுக்கலாமா? நான் உனக்கு எல்லா இலக்கியமும் சொல்லி தருகிறேன். விவேகானந்தர் என்ன செய்தார் தெரியுமா? குரங்கை பார்த்து எதிர்த்து நின்றார். இப்போ என்னை பொறுத்தவரை நீ குரங்கு, நான் எதிர்த்து நிற்கிறேன். சொல்ல முடியுமா? அந்நேரம் உட்காந்து போலீஸுக்கு போன் பண்ணணுமா? எதிர்த்து நிக்கணுமா? ஏன் ராஜபாளையத்துல ஒரு வாழ்க்கை, விருதுநருக்கு வந்தா வேற வாழ்க்கையா? ஏன் அநியாயம் பண்றீங்க? நிறைய பேசியிருக்கிறார் அவர். நிறைய. நாம் சொந்தமாக பேசினால்தான் ஜெயிக்க முடியும். மழை பெய்தால் நாம் தான் குடை பிடிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த புத்தக கண்காட்சியில எழுதி போடுங்க. நமக்கு நாம் தான் குடை பிடிக்க வேண்டும். நாம் சொந்தமாக பேசித்தான் ஜெயிக்க வேண்டும். நம்ம பேசுறதெல்லாம் நம்ம சொந்தமா? சொல்லுங்க. நீங்க பேசினவரெல்லாம் விவேகானந்தர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் அவர் சொன்னதை நீங்க கொண்டு வந்து நான் சொந்தமாகத்தான் பேசுகிறேன். இதெல்லாம் சொந்தமா? அது இதுல அவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் திருவள்ளுவர் 2000 வருஷமா எழுதினார். இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு போய் ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா அதுவே எழுதி கொடுத்துருது. அதுக்கு திருவள்ளுவருக்கு சம்மதமே கிடையாது. நான் சொல்றது உண்மைங்க, நீங்க வேணா பாருங்க. நோக்கத்துக்கு 1340 30 கிடையாது, அப்படி எழுதுதுங்க. ஏஐ வந்து எவ்வளவு ஏமாத்துது தெரியுமா? அந்த உலகத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியாம. ஐயா தான் கேட்டாரு, சார் யார்கிட்ட இருக்காருன்னு. ஓ, அது எஸ்ஐஆர். அது சாருன்றது பெரும் பிரச்சனை. நீங்க எல்லாம் யோசிங்க. இது வந்துங்க, இங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க. 2005 நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தினேனே மறந்து போச்சு. என்னையா நாங்க என்னையா செய்யறது? உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு ஓரளவு படிப்பு அறிவு இருக்கு. எனக்கே ஃபுல்லப் பண்ண தெரியல சார். நான் எனக்கு வந்து பிஎல் ஓட்ட கேட்டேன், ஐயா அந்த உறவினர்னா யாரு, தந்தை பெயரை எழுதணுமா, என் பேரை எழுதணுமா, இதுல அப்பா பேரு என்னன்னாவது கேட்டிருக்கலாம் இல்லையான்னு. அவரு நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியலன்றாரு. அந்நேரம் என் வீட்டுக்காரமா என்னை பரிதாபமா பார்த்துச்சு. உன்னை ஊருக்கு கூப்பிடுறாங்க, உனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல. உண்மையில் அது ஏன் பிரச்சனையா ஃபார்ம் பிரச்சனையா? யோசிச்சு பாருங்கய்யா. இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம். அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கேயா காட்டுறது? அவன் எப்படியா ஓட்டு போடுவான்? எங்கிருந்து ஓட்டு போடுவான்? அவன் சாதாரண மக்கள், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் காலையில 5 மணிக்கு வேலைக்கு போனான்னா ராத்திரி 10 மணிக்கு வருவான். அவனுக்கு என்னையே தெரியும்? உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தானே அங்க இந்த வேலையை பார்க்கிறான். என்னென்னவோ பேசுறாங்க. நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது. இவ்வளவு சிரமத்துல நாம இருக்கிறோம். உண்மையிலே சொல்றேங்க, இங்க என்னோட பாண்டியன் ரோட்வேஸ் கார்பரேஷன்ல வேலை பார்த்த 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல 1980 சாதாரணமா சுத்தி வந்தவன் தான் நான். இந்த ஊர்ல 4 வருஷம் இருந்திருக்கிறேன். அந்த முன்னாடி இருக்கிறாங்க 4 பேர். அவங்க இவ்வளவு காலம் கழிச்சு என்னைய நினைவு வச்சு இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க நான் சுத்தி திரியும் போது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப நவநீதன் ஒருத்தர் எங்க கூட வேலை பார்த்தாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ ஒரு நாளும் முன்னேற மாட்ட. அவர் என்று சொல்றது எவனோ வேற வேற பிஆர்சின்றது அப்போ பக்கத்துல இருக்கு, பாண்டியன் ரோட்வேஸ். அங்கதான் நான் கேஷியரா இருந்தேன். நீ என்னைக்கு முன்னேற மாட்டேன், இந்த ஊரே தான் சுத்தி வருவ. நவநீதன் சொல்லுவார். இப்ப நான் அவரை நினைச்சு பாக்குறேன். அவர் மட்டும் அப்படி என்னை சொல்லவில்லை என்றால், அந்த தூண்டுகோல் இல்லை என்றால், ஒருவேளை என்னால் வேற இடத்துக்கு போகணும்ன்ற எண்ணமே வந்திருக்காது. அதற்கு மிக காரணம் அந்த நவநீதன் சார்னு நான் இப்போ நினைப்பேன். அது உண்மை. அது
அது மட்டும் இல்ல, என்னைய மாதிரி பேங்க் வேலை போன எல்லாருமா பேச்சாளராக வந்தாங்க. மேடையில் இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் அவர்கள் கண்ணில் பட்டதுனாலதான் அன்புநாதன் சொல்றாரு ராஜா பாணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாருன்னு. என்ன பாணி? ஒரு 10 கூட்டத்தில் என்னைய பார்த்து யாரும் கைதட்டலைன்னு வைங்க, நான் வந்து பேசுறேன், நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க, கை தட்டாம இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, நான் குட்டிக்கரணம் போட்டாலும் ஒண்ணுங்காது சார். உண்மை தான் சார். நாங்க வந்து பேசுறோம், மக்களை பார்க்கிறோம்னா நீங்கள் தருகிற ஆதரவில் தான் பேச்சாளர்களே வாழ்கிறார்கள், யாரா இருந்தாலும் சரி சார். நாமினேஷன் தான் சார் போடலாம், ஓட்டு யார் போடுறது? என்னங்க, நாமினேஷன் தானே போட முடியும், நமக்கு ஓட்டு நீங்க தானே போடணும், நீங்க தானங்க போடணும். அப்படின்னா ஒவ்வொருவரின் எதிர்காலமும் இன்னொருவரை நம்பித்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒன்னே ஒன்னு சொல்லிடு, கூட்டணி தேடாத ஆள் இருக்கா? நான் யாரையும் சொல்லல, மகா பெரிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அது ஏன் இத்தினூண்டு கட்சியை தேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க? இந்த கூட்டணியை உழைச்சிருவோமான்னு ஒரு கோஷ்டி ஏன் நினைக்குது? நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா தன் பலத்தில் நிற்பதற்கு அரசியல் கட்சிகளே யோசிக்கும் போது கூட்டணி பலம்தான் ஜெயிக்கும் என்று அவர்களுக்கே தெரியும் போது, உண்மைதானுங்க அது. 4 பேர் சேர்ந்தாத்தாயா ஜெயிக்க முடியும்ன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அதுதான் உண்மை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் நமக்கு விடுதலை தரவில்லை, மகாத்மா காந்தி, நேரு எல்லாரும் போராடினாங்க, போஸ் ஐயா எல்லாம் போராடினார், அவர் சொன்னார். அது உண்மை. இந்திய வரலாற்றை சரியா படிங்க. இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்துக்காக மிக அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இப்ப நம்ம அந்த பேரை சொன்னாலே பதறாங்க, அது வேற விஷயம். அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மகாத்மா காந்தியை விட அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் நேருஜி. நேருஜிக்கு அடுத்து அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இதெல்லாம் ரெக்கார்டு, நான் சொல்றது நீங்க தேடிக்கங்க. ஆனந்த பவனம்ன்ற ஒரு மகா பெரிய மாளிகையில வாழ்ந்தவர். போன வாரம் அவர் பத்தி ஒரு கட்டுரை படித்தார். அவர் தங்கி இருந்த சிறை அறைக்குள் பாம்புகள் வந்து இருக்கின்றன, தேள் வருமா, இன்னும் விஷப்பூச்சிகள் எல்லாம் வருமா, வருகிறவற்றை கொல்லாதீர்கள் என்று ஒரு ஜாடியில போட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரா நேருஜி. ஏன்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டிய ஒரு மகான் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர்தான் விடுதலைக்காக போராடினார் அந்த காலத்துல. ஆனா தேதிய நிர்ணய இதுதான் சொன்னது நாம இல்லை. 1948 மார்ச்சில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கிளமெண்ட் அட்லி என்கிற அன்றைய பிரதமர் திடீரென்று பார்லிமெண்ட்ல முடிவெடுத்து 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு, ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை திருநாளை கொண்டாடியது. ஆனால் அதுவரை எது இந்திய வரையறை எது பாகிஸ்தான் வரையறை என்று வெளியிடப்படவில்லை. அது வெளியிட்ட நாள் ஆகஸ்ட் 16. அதனால் நேற்று பாகிஸ்தான் கொடியேற்றியவர்கள், நேற்று இந்திய கொடியேற்றியவர்கள் அடுத்த நாள் கொல்லப்பட்டார்கள். இந்தியாவில் அத்தனை பெரிய சோகம் நடந்ததற்கு காரணம் இந்தியர்கள் அல்ல, எங்கோ இருந்த ஆங்கிலேயர்கள் என்றால் வரலாறு அதைத்தான் சொல்கிறது. எது வேண்டுமானாலும் திரும்பி பாருங்கள், நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது என்று நம்புகிறோம். நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் கையிலும் இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குறதும் சண்டை போடுறதும் உங்கள் கையில் இல்லை, அந்த அம்மா கையில் இருக்கிறது. இம்புட்டு மழை பெஞ்சிச்சே, அங்க என்ன பேசினாங்கன்னு உட்கார்ந்து இருந்த அவன் அப்பதே கிளம்பி வந்துட்டான். அப்படி என்னதான் பேசுவாங்களோ, நீ ஏன் இப்படி வாயை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க? என்னைக்கும் உனக்கு சுய புத்தி வரப்போகுதுன்னு ஒரு வீட்டம்மா சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா தூங்குவானா?
இதுதான் உண்மை. நம் வாழ்க்கை பிறர் கையில் தான். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, 9 மணி நெருங்கிருச்சு. ஒரு 15 நிமிடம் நான் எடுத்துக்கிடட்டுமா? சரி, அனுமதி கொடுத்தா. ஏன்னா அப்போ தான் அதை முடிக்க முடியும். ஏன்னா ஒரு 10 நிமிஷமாவது பேசணும்ல. சரி, 2 பேர் பேச்சு 2 கட்சி பேச்சு கேட்குற போது நமக்கு இது சரியாகவும் தெரியுது, இது சரியாகவும் தெரியுது. ஒரு மனசுக்குள்ள ஒரு போர்க்களம் தான். சரியாகத்தானே தெரியுது அப்படின்னு. ஏன்னா என் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு யார் தலைவன்? நம்ம வீட்டுக்குள்ள 4 எல்லைக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சிக்கு யார் தலைவன்? என்னங்க, நான் தானே தலைவனு? நம்ம தானே தலைவராக இருக்க முடியும். நம்ம வீடு நம்ம தான். அடுத்த வீட்டுக்காரர் வந்து சொல்ல முடியுமா? இல்லை. நான் சாப்பிட்றது என் வீட்டு சோத்தை தான் சாப்பிடணும். அடுத்த வீட்டு சாப்பாடு இல்லை. அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்கு. கொத்து வேலை பார்க்க, கட்டட வேலை பார்க்குற தொழிலாளி மாலை பொழுதுல கூலி வாங்கிட்டாங்க. அன்றாட கூலி வாங்குற ஆட்கள் இருக்காங்க, வாரம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அங்கே கூலி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வெளியே போகும்போது 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஒருத்தர் எப்பா வாவே அப்படின்றாரு. என்னன்னாரு? ஒரு போர் போட்டுக்கிடுவோம், உடம்பெல்லாம் வலியாக இருக்குடா, ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்றாரு. அண்ணே, எனக்கு பழக்கம் இல்லைண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. அட பாவி போயிலே, நீ இப்படி ஆளாவா இருக்க? இப்படி போய் நமக்கு தோதுப்படாது. ஏன்னா அவர் குடிக்க போகிறாரு. குடிக்க போகும்போது கூட ஒருத்தர் போகணுமா இல்லையா? துணைக்கு இவர் கேட்குறாரு. இவன் அன்னைக்குன்னு முடியாது அப்படின்ட்டான். இல்லைண்ணே, எனக்கு பழக்கம் இல்லை, இது வேண்டாம் அப்படின்ட்டான். அப்போ குடிப்பது என்பது அவர் கையில் இருக்கு. குடிக்க மறுப்பது என்பது யார் கையில் இருக்கு? இவர் கையில் இருக்கு. இப்போ இவருக்கு இவர் தான் தலைவர். அவருக்கு இவரை வற்புறுத்த முடியாது. நீ வந்து குடிச்சுட்டு தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. அவர் வந்து நீ குடிச்சுட்டு தான் போகலாம் ஆகணும்னு சொன்னால் இப்போ இவர் கேட்பார்ல, நீ குடிக்காமல் இருந்து ஆகணும் சொல்லலாம்ல. அப்படின்னா ஒரு வகையில் பார்க்க போனால் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். அப்படிதானே தோணுது. அது ஒன்றும். அதிகாலை விடியுச்சுன்னா 2 பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். ஒருத்தர் குளிச்சுட்டு தான் போகிறான், இன்னொருத்தன் போட எருமை குளிக்குது போட குளிக்கிறதா. அப்போ இவனுக்கு குளிக்க விருப்பம் இல்லை. குளிப்பதும் குளிக்காமல் இருப்பதும் அவனவன் கையில் தானே. ஆனால் அவன் சரியா இருக்கிறான், இவன் குளிக்கிறான் சரியா இருக்கா, இவன் குளிக்காம போறான் அவன். இது 2வது கட்டத்தை வச்சுக்கோங்க. இன்னொருத்த வரான், பக்கத்தில் இருக்கிற போது அது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்யறான்னா, இந்த கசக்கிறான், தூளை கசக்கிறான். கசக்கனை மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான், கசக்கிட்டே இருக்கான். கசக்கனவே அப்படின்னா பீடி எடுத்தான். அந்த பீடி அப்படின்னு குடித்தான். உருவுனா உள்ளுக்குள்ளே செலுத்துறான். டச்சுக்கிட்டு செலுத்துறான். அப்படி 2 தட்டு தட்டுறான். மறுபடியும் காதில் வச்சுக்கிட்டான், வச்சுட்டான். பக்கத்தில் இருக்கிற இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா செய்கிறான் அவன் அப்படின்னு. இவன் என்ன செஞ்சிருக்கான்? எங்கனையும் ஒரு பெரிய புண்ணியமாக அவருக்கு சரக்கு கொடுத்துருக்கான். சரக்கு உள்ள சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள குடியின்றான். ரொம்ப சிம்பிளாக உட்காந்துட்டு அடிக்கிறான். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் எந்திரிச்சிட்டு போயிட்டான். அப்படின்னா தன்னை கீழ்நிலைப்படுத்துகிறவன் அவன்தான். இல்லை, நான் அந்த வழிக்கு வரமாட்டேன் மேல்நிலைப்படுத்துகிறவன் அவன்தான். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் ஏதோ ஒரு உண்மை தெரியுதுல நமக்கு.
அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆமாம், நம்ம நம்ம கடைக்கு போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், காலையில் எழுந்திரிச்சு கடையை வேலை போய் திறந்துக்கிறது வச்சு சுத்தமாக தொடச்சி கிடிச்சு வச்சு 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம உட்காந்துருந்தா தானே வர்றவன் பார்த்தா வாங்குவான். நீ கடைக்கு போகும்போதே அப்படி கொட்டாய் விட்டுக்கிட்டு தலையும் சீவாமல் குளிக்காமல் போய் உட்காந்துருந்தா வந்து இப்படி எட்டி பார்க்குற என்ன செய்வான், இவன் கடையிலையா விளங்குமாயா சொல்லுவான் இல்லையாப்பா. அப்படின்னா தான் முன்னேற வேண்டும் என்பது, தன்னுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதில் அவனவனுடைய பங்கு ஒன்று இருக்கத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இது ஒரு பழைய தியரி, ரொம்ப பழைய தியரி. இந்த பழைய கோட்பாடுன்றதுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புத்தர் அப்படி தியானத்தில் இருந்தார். இந்த புத்தரை பற்றி பேசினாங்க இல்லையா, அவர் தியானத்தில் இருந்துட்டு அவர் உபதேசம் பண்ணார். அவர் சொல்றாரு, தானே தனக்கு கேடு இழைப்போர். தனக்கு ஒரு கேடு வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம தானே. சாப்பிடும்போது சொல்றாரு, 4 வடை சாப்பிட்ருக்கடா, வேணாண்டா 4 வடை சாப்பிட்ருக்கடா, இது உளுந்த வடைடா, சிக்கல்டா அப்படின்னு சொல்கிறா அம்மா. இன்னும் 2 கொடு அப்படின்றான். அவன் பார்க்குறா, அப்பயும் புத்தி அப்படியே இருக்கு, நீ என்ன செய்யறது, இந்தாடா போட அப்படின்னா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஓடுறான், அவனால் இருக்க முடியலே. அப்போ தனக்கு கேடு இழைச்சிருக்கிறது யாரு? பிறர் சொல்லியும் செய்யாம திருந்தாம இருக்கிறவன் இருக்கானே, அவன் தான் தனக்கு கேடு இழைச்சுக்கிட்டான். இப்போ அவன் கதை தான் கேடு இழைப்போன்றார். தன்னை சுத்தமாக்குவோன் அவன் யாரு? தானே தனக்கு சுத்தமாக்குவன், தானே தனது தீமையை ஒழிப்போன். தனக்கு வரக்கூடிய வறுமை இருக்கு, கஷ்டம், நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்கு, அதை போக்கணும்னா அடுத்தவன் வந்து கொடுப்பான் நமக்கு. நம்ம கஷ்டத்தை நம்ம தானுங்க போக்கணும், அதில் ஒன்றும் தகராறே கிடையாது. இதெல்லாம் புத்தர் காலத்தில், சமணர்கள் காலத்தில் அடிப்படையாக ஒவ்வொரு தனி மனிதருக்கு சொன்ன நியதி. இது பொய்யல்ல, 100க்கு 100 உண்மை, இது பொய்யல்ல. ஆனால் இது என்ன ஆகும்னா, இந்த எம்டன் மகன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? எம்டன் மகன், அது அவர் நாசரு எம்டன் நடிப்பார். அந்த எம்டனா இப்போ ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான், ஓட்டா ஆறா நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், நானு 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 அப்படின்னு. இப்போ எல்லா மனிதர்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு கட்டம் வந்த ஒருபாடு தான் எனும் பொய்யை வான வர வளர்க்கிறான். வானத்து வர என்னையானா, நான் யார் தெரியுமா? என்னய்யா, தெருவுக்கு வரல, மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யலை, ஒரு தொண்டும் செய்யலை, ஒரு காலனா காசை கிள்ளி எரிஞ்சி போடலை. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும், உண்மையை சொல்றேனே, தெருவுக்கே வரல. ஏன்னா பெரிய ஒரு காமராஜர் ஐயாவெல்லாம் அவர் படிக்கிற காலத்தில் படிப்பை விட்டு படிக்க முடியலை, அது ஒரு வேற கட்டம். ஆனால் அவர் பட்டிருக்கிற பாடு இருக்கு பாருங்க, என்ன கஷ்டங்களையா. சாப்பிடாமல் இருந்த நாட்கள் எத்தனை, தூங்காமல் இருந்த நாட்கள் என்ன, தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை. இவ்வளவு உழைச்சிருக்கிற மனுஷனை ஒரு நாட்டில் தூக்கி அழி எறிஞ்சிட்டான், அப்போடா ஓடி போடு அப்படின்ட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள வந்துக்கிட்டு திடீர்னு ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு, ஒண்ணுமே செய்யாதபடிக்கு வந்து நின்றுக்கிட்டு, அது சுமார் இல்லை, நட்டரடு தலைவராகணும். சும்மா சாதாரண ஆளும் கிடையாது, தலைவன் தான். அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒரு 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 தத்துவம் புதுசாக வளருது. வீட்டில்
ஒரு தத்துவம். வீட்டுக்கு கல்யாண பிள்ளைகளுமே கொடுங்க, அதுதான் தகப்பன் படிக்க வைக்கிறான், தாய் எத்தனை பட்னியாக கிடந்து தாய் அவனை படிக்க வச்சிருப்பா, எத்தனை கஷ்டத்துக்குள்ள அவனை வளர்த்துருப்பா. வளர்க்குறான், படிக்கிறான், பட்டம் வாங்குறான், மனைவி கட்டி வைக்கிறாங்க, வேலை பார்த்து கட்டி வைக்கிறாங்க, நல்லா கொண்டாந்து வைக்கிறாங்க. சத்தான் அதுக்கு பிற்பாடு அம்மா அப்பான்ற ஒரு மரியாதை வேணாம். மரியாதை வேணுமில்ல? யாரை நம்பி நான் பிறந்தேன் போட்டா அப்படின்ட்டு தனிச்சு போயிடாயா. தனிச்சு போடுறது தப்பு இல்லை, தனியாக தான் நம்ம குடும்பங்கள் வைக்கிறாங்க. தனிச்சு போடுறது தப்பு இல்லை. ஆனால் போனவன் இருக்கானா செத்தானா அப்பா அம்மா அம்மாவும் ஒரு வார்த்தை ஒரு ஃபோனில் அது கேட்கணும்ல. அப்படின்னா என்ன வந்துருச்சு? சுயநலம்ன்ற ஒன்று வளம் வருகிற பொழுதெல்லாம் வந்து சேருது. அப்பத்தான் என்ன சொல்றாடே, நீ தனி மனுஷன் இல்லை. எப்படி உனக்கு ஒரு கையில 5 விரல் இருக்கோ, 5 விரல் மாதிரி ஒரு உதவிக்கு ஆட்கள் இருக்காங்க. உன் தகப்பன் இருக்கான், ஒரு தாய் இருக்கா, உன் கூட பிறந்தவங்க இருக்காங்க, உன் நண்பன் இருக்கிறான். இவர்களெல்லாம் வச்சுத்தாண்டா நீ வாழ்க்கை அடக்கிறோம். மேன் இஸ் அ சோசியல் அனிமல்னா என்ன? நீ விலங்கு தான், ஆனால் ஒரு சமூக விலங்கு. நாம் 4 பேரோட கூடி இருக்க வேண்டிய ஆட்கள். பாருங்க, இவ்வளவு கூட்டம் கூடி இருந்தா தானே நான் பேசுகிற பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி நீங்கள் எல்லாம் ஒருவரும் இல்லைங்க, நான் மட்டும் இங்கே உட்காந்து பொதுமக்களே தாய்மார்களே அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் போராடும் நல்லா தாங்க இருந்தார். அப்போ அதை கூட்டிகிட்டு வரும்போது கூட நல்லா இருந்தாருங்க. இப்போ ஜனமெல்லாம் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காருயா, என்னமோ ஆகிப்போச்சு காலத்துச்சு சொல்லுவானா இல்லையா? அப்படின்னா நான் என்பது வளர்வதற்கே கூட 4 உதவி நமக்கு வேணும். 4 மனுஷால் வேணும்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அந்த மனிதர்கள் தயவு நமக்கு வேண்டியிருக்கு. கூட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கதையும் நடக்காது. அதைத்தான் இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? தன்னந்தனியாக இருந்த அரசியல் இயக்கங்கள் கூட இப்போ என்ன ஆயிடுச்சு? கூட்டுக்கு வந்துருச்சு. கூடித்தாண்டா ஒருத்தனை கதையை முடிக்கணும். கதையை முடிக்கிறதா கூட கூடித்தான் முடிக்க வேண்டியிருக்கு. தன்னந்தனியா முடியாதுங்க வாழ்க்கை. அதனால பெரியோர்களே, நாம உண்மைதான், நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம தான் ராஜா தான். ஆனால் நாம் வீட்டுக்குள்ள மட்டும் இருப்பதில்லையே, ரோட்டுக்கு வந்து ஆகணும்ல. அங்க ரோட்டுக்கு வரும்போது யார் இருக்கா? 4 பேரை கேட்டுத்தானே ஆகணும். எனக்கு எதிர் வீடு இருக்கு, பக்கத்து வீடுகள் இருக்கு, அவங்கள கேட்டுத்தானே ஆக வேண்டியிருக்கு நான். அதனால நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 4 பேர் என்னை பாராட்டுறது தானே என்னை உற்சாகம். நானா பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பாராட்டு வாங்கணும். என் அம்மா பாராட்டுறதை, என் தவ வீட்டில் பாராட்டுறதை விட ஊர் பாராட்டினா தானே பெருமை. அப்படின்னா உலகம் நம்மை உயர்த்த வேண்டும், நாம் உலகை உயர்த்த வேண்டும். இந்த 2மாக கூடுவதாக இருந்தால் அவனவன் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதில் உண்மை இருக்கிறது. ஆனால் அதை விட பெரிய உண்மை என்ன இருக்கு? உலகம் வாழ நாம் உண்ண வேண்டும், உலகோடு ஒட்டு வாழ வேண்டும், உலகம் வாழ்த்த நாம் வாழ வேண்டும். அதனால 4 பேர் நமக்கு உதவுகிறார்கள், 4 பேர் கூடி இருப்பதுதான் வாழ்க்கை. அதனால நம்முடைய வாழ்க்கை நம் கையில் மட்டும் இல்லை, பிறர் கையிலும் இருக்கிறது. ஆனால் பெரியோர்களே, உங்களை சார்ந்த மக்களை பாருங்கள், வாழ்த்துங்கள், பிரியமாக இருங்கள். அதுதான் வாழ்க்கை. நம்முடைய சமயம் சொல்லுவதும் பகுத்தறிவு சொல்லுவதும் அதுதான் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.